அந்த விதத்துல இந்த சபையின் ஆண்டு விழாவில் வருகை தந்த அனைவரையும் எங்க வில்லுப்பாட்டு சங்கத்தின் மூலமாக வணக்கத்தையும் வந்தனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, என்ன ஆரம்பிச்சிடலாமா? ஆமா ஆரம்பிச்சிடலாமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வந்தவங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வந்த ஜனத்துக்கு ஸ்தோத்திரம். சபையோரை கேளுங்க ஸ்தோத்திரம், சபையோரை கேளுங்க ஸ்தோத்திரம். இப்படி எதை செஞ்சாலும் தேவனுக்கு செய்யும் பொழுது ஒழுங்கும் கிரயமா செய்யணும்னு நம்முடைய வேதத்துல எழுதி இருக்கு. அப்படியாக்கா எழுதி இருக்குது? நம்ம வில்லுப்பாட்டோட ஒழுங்கு என்ன? தானதான். அப்ப ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாமே. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லிசை பாட, ஆமா வில்லிசை பாட தந்தருவா எங்கள் தெய்வமே. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லிசை பாட, ஆமா வில்லிசை பாட தந்தருவா எங்கள் தெய்வமே. தாள தந்தத்தோடு ஏழு சந்தங்களின் தாளத்தோடு, தாள தந்தத்தோடு ஏழு சந்தங்களின் தாளத்தோடு கர்த்தருடைய சேவையிலுமே வில்லிசை பாட, ஆமா வில்லிசை பாட, ஆமா. ஆமாக்கா, இன்னைக்கு நம்ம எதை பத்தி தான் பார்க்க போறோம்? எதை பத்தி கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க பாப்போம். கவனமா கேளுங்க. 4ஆம் நூற்றாண்டுல சிசிலியன் நாட்டு தலைநகரத்துல தர்சு பட்டணத்துல பாரம்பரிய யூத குலத்துல பென்யமின் கோத்திரத்துல பிறந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படியாக்கா? அவர் ஒன்னும் ஏசப்பாவுடைய சீசர் கிடையாது. அப்படி எதுக்கு நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்? அவரு ஏசப்பாவோட சீசர் இல்ல, இயேசுவோட வாழ்ந்தவர் இல்ல. ஆனா ஏசப்பாவுக்காக சீசர்களை விட அதிகமா பெரிய காரியங்களை செஞ்சவர். கிறிஸ்தவத்தை பரப்புறதுல அவரு பெரிய முக்கிய பங்கு வகிச்சவர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படின்னா அவருடைய அருமை, பெருமை, சரித்திரம், சாதனை, தியாகம், திறமைய பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேக்கா. சொல்றேன். அழகுக்கேத்த அறிவும், அறிவுக்கேத்த அழகும், தியாகத்துக்கேற்ற அர்ப்பணிப்பும், அர்ப்பணிப்பேற்ற இறைப்பணியும் மிக்கவர் தான் நம்ம சவுலா பவுல். அக்கா, பவுல் என்ன என்னையோடவா அழகா இருந்தாரு? உங்க வீட்டு அழகு இல்ல, எங்க வீட்டு அழகு இல்ல. அவரு ஜீவா பிரதரை விட அவ்வளவு அழகா இருந்தாராம். அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் கேளுடி. அக்கா, அவரு ஏசப்பாவோட சீசர்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற நிறைய பேர் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு திரியுறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு ஆடி காரு வாங்குறாங்க, பில்டிங் கட்டுறாங்க, அப்புறம் ஃப்ளைட் வாங்குறாங்க, அங்க போறாங்க இங்க போறாங்க, ஊரா சுத்துறாங்களேக்கா. பவுலும் அப்படிதான் சுத்தினாரோ? பவுலும் அவங்க மாதிரிலாம் இல்ல. தனது 5வது வயசுல வேதத்தை படிச்சு, 10வது வயசுல 10 கட்டளைகளை போதிச்சு, 13வது வயசுல யூதருடைய போதனைகள்லாம் பேசி நீதி சட்டத்தின் மகன்னு பேர் வாங்கினவர் தான் இந்த பவுல். அவரு தன்னுடைய யூத குலத்துல சிறந்த மகனா அவரு விளங்கினாரு. அக்கா, பரவாயில்லக்கா, பவுல் எவ்வளவு ஒரு நல்லவரா இருந்திருக்காருக்கா. பாருங்களேன், 5 வயசுல ஆண்டவருடைய வேதத்தை படிச்சு 10 வயசுல 10 கட்டளைகள்லாம் போதிச்சிருக்கிறாரு. பரவாயில்லக்கா. பாருங்களேன், நாமளும் தான் 10 வருஷமா சபைக்கு வரோம், இன்னும் ஒரு முறை கூட வேதத்துடைய நம்ம ஒழுங்கா வாசிச்சதே கிடையாதுக்கா. ஆமாமா, நீ சொல்றது சரிதான். நம்மளாம் எங்க முழுமையா ஒரு தடவை கூட வேதத்தை வாசிச்சிருக்கோமா? சொல்ல போனா அது கிடையவே கிடையாது. ஆனா பவுல் அப்படி இல்ல. யூத சட்டங்களை தவறாம கடைபிடிப்பாராம். அதிகாலையில தவறாம எதிர்த்து ஜெபம் பண்ணுவாராம். 10ல் ஒரு பங்கு காணிக்கைய கர்த்தருக்கு கொடுத்துருவாராம். தான் யூதன்றதுல அவருக்கு அவ்வளோ பெருமையா இருந்துச்சான். ஏக்கா, நீங்க என்ன குழப்புறீங்க? நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? அவரு ஏசப்பாவுடைய அப்போஸ்தலர்னு சொன்னீங்க. ஆனா இப்ப கேட்டா அவரு யூத மதத்துல வெறியா இருந்தாருன்னு சொல்றீங்க. என்னக்கா குழப்புறீங்க? நான் சொல்ற கதையை கேள்வி முதல்ல, அப்புறம் முழுசா உனக்கு எல்லாம் புரியும். அவர் யூத மதத்துல மதம் முடிச்சு தெரிஞ்சாராம். கிறிஸ்தவங்களையே அவருக்கு பிடிக்காதான். கிறிஸ்தவ போதனைகளை கேட்டாலே அவருக்கு ரொம்ப எரிச்சலா வருமா. கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்தி ரொம்ப கொடுமைப்படுத்தினாராம். அப்ப ரோம அரசாங்கத்துக்கு ஒப்புதல் சீட்டு வாங்கி தமஸ்குவுக்கு போனாராம். எதுக்கு தெரியுமா?
கிறிஸ்தவங்களை சிறைப்பிடிச்சு அவங்கள துன்பப்படுத்துறதுக்காக ஒப்புதல் சீட்டு வாங்கிட்டு தமஸ்குக்கு போனாராம். அச்சச்சோ, அப்படியா? இப்படி யூதவெறி பிடிச்சவர் எப்படிக்கா ஏசப்பாவோட சீடரானாரு? அதை சொல்லுங்க பாப்போம். கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்குதே. சொல்றேன் கேளுங்க. அவரு அப்படி தமஸ்குக்கு போகும்போது ஏசப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாருக்கா? ஒரு ஒளிய வானத்துல இருந்து அனுப்பும்போது அவர் மேல பட்டு அவரு குதிரையில இருந்து கீழே விழுந்துட்டாரு. அவருடைய கண் பார்வை போயிடுச்சு. அதை நான் பாட்டா பாடுறேன் பாரு. போனாரு தமஸ்குவுக்கு கிறிஸ்தவத்தை பரப்போர சிறை பிடிக்க. போனாரு தமஸ்குவுக்கு கிறிஸ்தவத்தை பரப்போர சிறை பிடிக்க. விழுந்தாரு இயேசு ஒளியில. இழந்தாரு பார்வை இழந்தாரு. என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஆமா, இப்படி யூதவெறி பிடிச்ச இருவரும் எப்படி அக்கா மனம் திரும்பினாங்க? சொல்லுங்களே அக்கா, கொஞ்சம் கேட்போம், ஆர்வமா இருக்கு. சொல்றேன். அப்படி யூத ஒப்புதல் சீட்டு வாங்கிக்கிட்டு தமஸ்குக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒளி அவர் மேல பட்டுச்சுன்னு சொன்னா. ஆமாக்கா. உடனே அவர் தரையில கீழே விழுந்துட்டாரு. அவருடைய கண் பார்வை போயிடுச்சு. அப்போ வானத்துல இருந்து ஒரு சத்தம், சவுலே சவுலேன்னு கூப்பிட அவரு, ஆண்டவரே நீ யாருன்னு கேட்க. உடனே அந்த சத்தம் சொன்னிச்சான், நீ துன்புறுத்துற இயேசு நான் தான்ப்பா அப்படின்னு சொன்னிச்சான். உடனே இவர் மன கஷ்டப்பட்டு, ஆண்டவரே நான் உனக்கு என்ன ஆண்டவரே செய்யணும் அப்படின்னு கேட்க, நீ முதல்ல அனனியாங்கிற தேவ மனுஷன்ட்ட போ. அவர்கிட்ட போனீன்னா அவர் உனக்காக ஜெபம் பண்ணுவாரு. அப்போ உனக்கு கண் பார்வை கிடைச்சிடும். யூத புறஜாதி மக்களுக்கு நீ சாட்சியா இருக்கணும். உனக்காக ஜெபம் பண்ணுவாரு. அப்போ உனக்கு கண் பார்வை கிடைச்சிடும். யூத புறஜாதி மக்களுக்கு நீ சாட்சியா இருக்கணும்ட்டு நான் உன்னை ஏற்படுத்துறேன். என்னுடைய ஊழியத்தை நீ செய்வ, எனக்காக ரொம்ப பாடுபடுவ. முதல்ல அனனியாவை போய் பாருன்னு ஏசப்பா சொன்னாராம். இயேசுவை வெறுத்தவர் இயேசுவின் நன்மை புரிந்தாரு. யூதனா வாழ்ந்த இவர் ஊழியம் செய்ய தொடங்கினாரு. இயேசுவின் போதனைகளை தெருவெங்கும் சொன்னாரு. கிறிஸ்துவின் நன்மை எங்கும் பரிசாட்சி வந்தாரு. தந்தானே தந்தானே தந்தன தானே தந்தானே 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 தந்தன தானே தந்தானே. அப்படியாக்கா விஷயம்? எங்க கைய வச்சா ஒரு மனுஷனை மனம் திரும்ப வைக்க முடியும்னு நம்ம ஏசப்பாக்கு தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா? ஆமாமா பாப்போம். ஆமாமா, எங்க சபையில ஒரு சகோதரர் இருந்தாரு. கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் நான் இந்த அல்லேலியா கூட்டத்துக்கே சேர மாட்டேன். நீங்களாம் தீவிரவாதி, உங்களெல்லாம் சுட்டு கொல்லணும்னு சொன்னாரு. ஏசப்பாவுக்கு தெரியும்ல எந்த வலைய வீசினா எந்த மீன் மாட்டுன்னு. அதனால ஏசப்பா எப்ப கை வைக்கணும்னு நினைப்பாரோ அப்ப மனம் திருப்புறதுக்கு ஆண்டவர் செய்வாரு. யாருக்கா அவரு? இங்க எங்கேயாவது வரப்பா உட்காந்துருப்பாரு பாரு. அவரு என்ற புருஷன் தாண்டி. ஆமாக்கா, அதனாலதாக்கா நம்ம சபையில அவரை நம்ம சபையோட போலீஸ்காரன்னு சொல்றோம். அப்படியா சொல்லுவீங்க? ஆமா. எனக்கு ஒரு ஆசைக்கா, எப்படி ஏசப்பா பவுலை குருடாக்கி அவரை மனம் திரும்ப வச்சாரோ, நம்ம நாட்டுல இருக்கிற ஏழை எளிய மக்களை அவங்களுடைய சொத்துக்களை புடுங்கி அவங்கள ஏழையாக்கி கொண்டிருக்கிற நம்ம நாட்டு அரசியல்வாதியையும் சிறு பிள்ளைன்னு கூட பார்க்காமக்கா சீரழிக்கிறாங்களேக்கா அந்த சத்துருக்களையும். அது மட்டும் இல்லக்கா, நம்ம வீட்டுல இருக்கிற சகோதரர்களை, நம்முடைய தகப்பன்மார்களை அவங்கள மதுங்கிற போதையில அடிமையாக்க வச்சு அவர்களை அரக்கர்களா மாற்றிக்கொண்டு இருக்கிற அரக்கர்களையும் ஆண்டவர் குருடாக்குனா எவ்வளவு நல்லாக்கா இருக்கும். நல்லா இருக்கும், கவலைப்படாத. ஏசப்பாவோட 2ஆம் வருகையில நிறைய சவுல ஆண்டவர் உருவாக்குவாரு. நம்ம சபையிலையும் பவுல்களை ஆண்டவர் உருவாக்குறதுக்கு காத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. சரிக்கா, மனம் திரும்பின சவுலு அதுக்கப்புறம் எப்படித்தாக்கா ஊழியம் செஞ்சாரு? இயேசுவோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு இயேசுவோட போதனைகளை ஏற்றுக்கிட்டு போற இடமெல்லாம் பட்டணமா தேவாலயமா அவரு நற்செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாரு. கிறிஸ்தவத்தை அழிக்க போன அவரு கிறிஸ்தவத்தை பரப்புறத கேள்விப்பட்ட யூதமார்கள் என்ன தர்மம் செஞ்சாங்க? அவரை கொடுமைப்படுத்தி வச்சாங்கடி. அக்கா, இந்த உலகத்துல நல்லது செஞ்சா எங்கக்கா வாழ்வு? அக்கா, நல்லது செய்யறதே இந்த பிசாசுக்கு பிடிக்காதேக்கா. அதுவும் ஒரு கெட்டது செய்ய போன ஒரு மனுஷன் நல்லது செஞ்சா உடவாக்கா செய்வாங்க. அக்கா, இன்னும் அவரோட ஊழியத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுவீங்களா அக்கா? சொல்றேன். ஏன் பாட்டாவே பாடுறேன், கேளுங்களேன். அந்தியோக்கியா ஊழியத்தில்
சொன்னாரு. கிறிஸ்துவின் கொள்கையை ஏற்று மக்கள் மனம் மாறினாங்க. அங்க உள்ள யூதரெல்லாம் அண்ணனை அடிச்சாங்க. அடிச்சது மட்டுமல்ல, கொடுமைகள் செஞ்சாங்க. லிஸ்திரா பட்டணம் ஓடி இயேசுவை பத்தி சொன்னாரு. சப்பாடியானவனை எழுந்து நடக்க சொன்னாரு. அங்க உள்ள யூதரெல்லாம் அண்ணனை அடிச்சாங்க. அடிச்சது மட்டுமல்ல, தூக்கி வீசினாங்க. தந்தானே தந்தானே தந்தன தானே தந்தானே, தந்தானே தந்தானே தந்தன தானே தந்தானே. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சுக்கா. இன்னைக்கு நீயும் நானும் இந்த இடத்துல உட்காந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம், படிக்கிறோம், ஆராதிக்கிறோம்னா அதுக்கு முதல் காரணம் யார் தெரியுமா? அந்த பவுல் தாண்டி. அப்படியாக்கா? அப்புறம் என்னக்கா ஆச்சு? இப்படியே நாடு நாடா போய் ஊர் ஊரா போய் இயேசுவை பத்தி சொல்லி பல சபைகளை நிறுவனாரு. அவரு போன இடமெல்லாம் அவரை கல்லெறிஞ்சு கொல்ல பார்த்தாங்க, சிறையில பிடிச்சு போட்டாங்க, அடிச்சாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்லாம, பசியோடையும் பட்டினியோடையும் இந்த நற்செய்தியை அறிவிச்சாரு. அப்படி கொடுமைப்படுத்தின அவரு அவ்வளவு பாடுகளையும் சகிச்சுட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொன்னாரு. வாழ்றது நான் அல்ல, கிறிஸ்து தான் எனக்குள்ள வாழ்றாரு. மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னாரு. ஆரம்பத்துல இவர் என்ன பண்ணாரு? கிறிஸ்துவர்களை அழிக்கிறதுக்கு போனாரு. கிறிஸ்துவங்களை அழிக்கிறதுக்கு போனவரு இப்ப கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கறதுக்கு வர துணிஞ்சிட்டாரு. ஏன்னா அந்த கிறிஸ்துவோடைய அன்பு அப்படியாப்பட்ட அன்படி. புரியாக்கா? அதுக்கப்புறம் பேதுரு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன தெரியுமா கேட்டாரு? ஆண்டவரே, நாங்க எல்லாத்தையும் விட்டு உங்க பின்னாடி வரோமே, நீங்க என்ன எங்களுக்கு தருவீங்க அப்படின்னு கேட்டாரு. ஆண்டவர் அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? என்னக்கா சொன்னாரு? உண்மையில நீ எதை இழக்கிறியோ அதை மறுமையில பெற்றுக்கொள்வேன்னு சொன்னாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? பவுல் இவ்வளவு கஷ்டப்பட்டாரே, ஒரு பிரதிபலனை ஆண்டவர் கொடுக்கலையான்னு தானே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆமாக்கா. ஆனால் நான் கூட நினைச்சேக்கா, நான் கூட ஒரு இதுல கேள்விப்பட்டேக்கா, பவுல இந்த ரோம அரசு தலையை வெட்டி கொன்னுச்சாமேக்கா. ஏக்கா, இப்படி ஆண்டவருக்காக ஓடி ஓடி ஊழியம் செஞ்சாரேக்கா, இப்படி அவர் ஆண்டவர் கைவிட்டுட்டாரே நான் நிறைய நேரம் நினைச்சிருக்கிறேக்கா. ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என் பேரை கொண்டு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அது உங்களுக்கு பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணமாரே, அக்காமாரே, இங்க யாராவது ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. எதை இழக்கிறீங்களோ உங்களுடைய கிரியைக்கு தக்க பலன் ஆண்டவர் பின்னாடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால தைரியமா சோர்ந்து போகாம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. புரியுதா உங்களுக்கு? அததான் இந்த கதையை சொல்றோம். பவுலுக்கு மட்டும் என்ன செஞ்சாரு தெரியுமா? வேதத்துல படிச்சு பாத்தீங்கன்னா 3ஆம் வானம் வரை அவர் எடுத்துட்டு போனாராம். இது யாருக்கு இந்த கொடுப்பனை கிடைக்கும்? அதனால ஊழியம் செய்யறவங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகாம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். அக்கா, நீங்க பவுலை பத்தி சொல்லும்போது எனக்கே ஆசையா இருக்கணும்க்கா. எனக்கு ஆண்டவரோட பிள்ளையா மாறணும்னு ஆசையா இருக்குதுக்கா. ஆண்டவரோட ஊழியத்தை செய்யணும்னு ஆசையா இருக்குதுக்கா. நானும் பல ஊழியத்தை பார்த்து நான் மனநொந்து போனேன்க்கா. என்னடா கிறிஸ்துவன்னு சொல்லிக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் லைட்டு, எங்க பார்த்தாலும் ஊழியம் செய்யணும். அக்கா, நீங்க பவுலை பத்தி சொல்லும்போது எனக்கே ஆசையா இருக்கணும்க்கா. எனக்கு ஆண்டவரோட பிள்ளையா மாறணும்னு ஆசையா இருக்குதுக்கா. ஆண்டவரோட ஊழியத்தை செய்யணும்னு ஆசையா இருக்குதுக்கா. நானும் பல ஊழியத்தை பார்த்து நான் மனநொந்து போனேன்க்கா. என்னடா கிறிஸ்துவன்னு சொல்லிக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் லைட்டு, எங்க பார்த்தாலும் புகை, எங்க பார்த்தாலும் ஆட்டம், இதுதான் கிறிஸ்துவமோன்னு நான் நினைச்சு மனம் பதறி போனேன்க்கா. எங்க பார்த்தாலும் சொல்றாங்க, ஆண்டவர் உனக்கு அதை கொடுப்பாரு, ஆண்டவர் உனக்கு இதை கொடுப்பாரு, உன் அக்கௌண்ட் நம்பரை கொடு, ஆண்டவர் அதுல 10 லட்சத்தை போடுவாருங்களா சொல்றாங்கக்கா. இந்த கும்பல்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்களே, ஒரு உண்மையான ஊழியக்கார உலகத்திலே இல்லையா நான் நினைச்சேன்க்கா. ஆனா இன்னைக்கு நான் பவுலை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட போது நானும் ஏசப்பா பிள்ளையா மாறணும், நானும் ஒரு நல்ல ஊழியம் செய்யணும்னு ஆசையா இருக்குக்கா. அதை நான் என்ன பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுவீங்களா? உனக்கு ஊழியம் செய்யணுமா? இங்க அல்குஸ்ல வாரம் 6 மணிக்கு கர்த்தரின் சேனைங்கிற ஒரு சபை நடக்குதான். அங்க போனீங்கன்னா நீ ஆண்டவரை அழகா ஆராதிக்கலாம், ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவரை பாடலாம். சில சகோதரர்கள்லாம் சேர்ந்து இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீனும் அவர் கூட போய் சேர்ந்தீங்கன்னா நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம். புரியுதா? புரியுதுக்கா. நானும் அடுத்த வாரத்துல இருந்து கண்டிப்பா போவேன்.
சொத்திரம் சொத்திரம் வந்த சனத்துக்கு சொத்திரம் 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 வந்த சனத்துக்கு சொத்திரம் சபையோரை கேளுங்க சொத்திரம் சபையோரை கேளுங்க சொத்திரம் 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 வந்த சனத்துக்கு சொத்திரம் 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 வந்த சனத்துக்கு சொத்திரம் சபையோரை கேளுங்க சொத்திரம் சபையோரை கேளுங்க சொத்திரம். அனைவருக்கும் நன்றி.